வன்மம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணும்போது 8:30 போல் லேட்டாக போயிட்டேன். அப்போ எல்லாரும் இருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் வச்சுட்டு, தம்பி உன் பேர் என்னன்னு பேர் சொன்னேன். காலையில் சீக்கிரமாக வந்துட்டு ஆஃபீஸை கூட்டி பெருகி போட்டோட அடிச்சு சுத்தமாக வச்சுக்கணும்னு தெரியாது அவனுக்கு, இதெல்லாம் சொல்லி தெரியணுமா? என்ன இருந்தாலும் வேற மாதிரி ஊரில் வளர்ந்தவன், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. வேற மாதிரினா எல்லா விதத்துலையுமே புரியுது. இவ்வளோ தூரம் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு. ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்கணும், என்ன சார்ந்து இருக்கணும். அப்படி சார்ந்து இருக்கிற போது அதை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வன்மத்தில் தான் வந்து அதை பண்ணேன். எனக்கு இங்கே பாலாங்கிற மனிதரை இப்படி புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப எனக்கு அதுக்கு மெச்சூரிட்டி இல்லையா, குழப்பம் இருக்கான்னு தெரியல. என்னன்னா, இதை அவர் மீது பிரியம் அப்படின்னு சொல்லலாம், அவர் மீதான அளவு கடந்த காதல் சொல்லலாம், அதுவும் இருக்கு உங்களுக்கு. ஆனால் ஒரு பிரியம் என்பதை குளோரிஃபை பண்ற ஊர் வன்மத்தை அதுக்கு ஈக்குவலாக பார்க்கல, அதை வந்து கொஞ்சம் வெட்கத்தோடு அல்லது ஒரு தவறான குணம் அப்படின்னு. நீங்கள் இரண்டையுமே அதே நியாயங்களோடு பார்க்குற பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்து? இப்போ நீங்கள் சொல்லையில கூட அவர் மேலே எனக்கு அந்த பிரியம், அதனால தான் நான் அதை செஞ்சேன்னு கூட சொல்லிடலாம். வன்மம், நீ என்னை திட்டிவிட்ட, உடனே பிடிக்கும், நீ எனக்கு அப்பா மாதிரி, ஆனாலும் நீ திட்டினது என் மனசுல தான் இருக்கு. அப்போ வந்து இந்த சமூகம் இதுவெல்லாம் தவறான குணம் என்று ஒதுக்கி வச்ச சில இருக்குல்ல, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிற உங்க படங்கள் முழுக்க அது வெளிப்படுது. அப்ப அந்த உணர்வுக்கும் மரியாதை உண்டு, அந்த உணர்வும் வேல்யூபிள் தான் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ற உங்க சினிமா இருக்குல்ல, அது உங்க கேரக்டர்ல இருந்து வருதா, அந்த நியாயத்துல இருந்து வருதா? அடிப்படையாவே என்னோட குணமே இந்த 2 பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரியா? அதுவும் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பா இருக்கிறனோ அவ்வளோக்கு அவ்வளோ வன்மத்தோட இருப்பேன். எனக்கு அது வந்து எந்த சமயத்திலுமே இது தப்புன்னு தோணுதில்லை. வன்மம்னு அந்த வார்த்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாமே தவிர அந்த வன்மத்துக்குள்ளே ஒரு அன்பு இருக்கு. மெல்லிய மனிதர்களின் நுட்பமான உணர்வுகளை படமாக்குறது பாலுமகேந்திராவுடைய ஸ்டைல். காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். சில சிமிலாரிட்டிஸ் உங்களுக்குள்ள, அதாவது உங்க படம் அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் படம் உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா அவர் நினைச்சிட்டு இருந்தா கூட சில விஷயங்கள் வந்து இந்த ரெசம்பிளன்ஸை பார்க்க முடியும். ரொம்ப நுட்பமான உணர்வை ரொம்ப சட்டிலா நீயா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ற ஒரு பாணியா இருக்கலாம், வசனத்தை நீட்டி முழக்காத விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் அந்த ரித்தம் இருக்குல்ல, அது என்னவோ எனக்கு பாலுமகேந்திராவுக்கும் பாலாக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும். உங்களுக்கு அப்படி தோணி இருக்கா? அது நம்ம விரும்பலைன்னாலும் அது நமக்குள்ள வந்துடும்ல. நம்ம இப்போ அவரோட வீடு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற படங்களில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஆனாலும் அவர்கிட்ட நம்ம உதவியாளராக இருக்கிற போது அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுங்கிறது, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராருன்னா அன்றைக்கி என்ன காட்சி எடுக்க போகிறோம், யார் யார் நடிகர்கள் வர போகிறாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு, எத்தனை மணிக்கு எடுக்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்றது முதல் கொண்டு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை.